எத்தனை பேர் என்னை காயப்படுத்தி இருக்கிறாங்க. வார்த்தைகளினால, செயல்களினால அந்த காயம் உண்டாகும் போது நானும் இருதயத்தில் அழுதிருக்கிறேன். அப்போ அந்த ஆண்டவருடைய பிரசன்னம், பரிசுத்தாவினுடைய பிரசன்னம் இறங்கி அந்த தேற்றரவாளன் அப்படியே ஒரு ஆறுதலை கொண்டு வருவார். அழாத, துக்கப்படாத, மனுஷன் அப்படிதான், நான் இருக்கிறவனுக்கு நான் கவனித்துக் கொள்வேன். அந்த ஆறுதலான வார்த்தை நம்முடைய உள்ளத்துள்ள காயத்தை எல்லாம் மாற்றிவிடும், வருத்தத்தை எல்லாம் மாற்றிவிடும். இன்னைக்கு சொல்லுகிறேன், மகளே, என் மகனே, நீ ஏன் அழுகிற, ஏன் கலங்குற, ஏன் ஒரு இருதயம் அழுது கொண்டு இருக்கிறது? நான் இருக்கிற உனக்கு உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர். உன் காயத்தை மாற்றதான் நான் காயப்பட்டேன். என்னை பரிகாசம் பண்ணாங்க, வார்த்தையினால் அடிச்சு காயப்படுத்தினாங்க, பொய்யான குற்றச்சாட்டை என் மீது சுமத்தினாங்க, பழி சுமத்தினாங்க, என்னை வேதனைப்படுத்தினாங்க. எல்லாவற்றையும் நான் சகித்து கொண்டேன். ஏன் தெரியுமா? உன்னை ஆறுதல் படுத்த நான் அந்த பாதி வழியாய் கடந்து போனேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சந்திக்காத பிரச்சனையை நம்ம சந்திக்க போகிறோம். அதனால அவரை நினைத்து கொள்ளுங்க. அந்த ஆறுதல் உள்ளத்திலே வரும். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆறுதலை இப்போ உங்களுடைய உள்ளத்திலே தருவார். உங்க கண்ணீர் துடைக்கப்படும், அந்த காயம் மாற்றப்படும்.